ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆணி அடித்த இடம் அப்படின்ற ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப்புங்கிறத மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். ஒரு ஊரில் ஒரு சீராளன் இருந்தான். அவன் ஒரு குளத்தில் படிக்க சென்றிருந்தான் அந்த சீராளன். அப்போ படிக்க சென்றிருந்தப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அளவுக்கு அதிகமாக கோவப்படுவான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ மகனே நீ கோவப்படாத, அளவுக்கு அதிகமாக கோவப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. கோவப்பட்டேன்னா நீ என்ன செய்யறேன்னா அதனால் பொறுமை ரொம்ப பொறுமை காக்கிறது தான் நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே அதுக்கு அந்த சீராலாம் சொல்கிறான், அப்பா நான் வேணும்னே கோவப்பட மாட்டேன், என்னை யாராவது சீண்டுனா தான் நான் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லி மகன் சொல்கிறான். ஓகே, உன்னோட கோபத்துக்கு நான் சொல்கிறேன், அதேமாதிரி நீ செஞ்சு பார்த்த மகனே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓகே சொல்லுங்கப்பா என்ன அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் கேளு மகனே, நீ ஒரு வழி சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுங்கப்பான்னு சொன்னோன்னே அவங்க அப்பா ஒரு பெட்டியை கையில் கொடுக்குறாரு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா வெறும் ஆணியாக இருக்குது. சரி என்ன மகனே இது என்ன அப்பா வெறும் ஆணியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு கோபம் வர்றப்பெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு ஆணியை எடுத்து மரத்தில் அரைஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. சரிங்கப்பா சொல்லிவிட்டு அவன் போகிறான். அப்படி அந்த பெட்டியை வாங்கிட்டு போகிறான் அந்த சீராளன். அப்போ போயிட்டுருக்கிறப்ப அன்றைக்கி இருந்து அவன் கோவப்படாமே இருக்கான். அப்போ என்ன செய்கிறான், ஒரு நாள் கோவப்படும் போது ஒரு ஆணியை எடுத்து அரைஞ்சிட்றான், மரத்தில் அடிச்சிட்றான். மரத்தில் அந்த ஆணியை அடிச்சிட்றான். சரிங்களா? அப்போ ஒரு வாரத்தில் அந்த மரத்தில் ஏராளமான ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்துச்சு. இவன் அடிக்க அதாவது கோபம் வர வர ஒன்று ஒன்றா அரைஞ்சிருக்கான். அப்போ நிறைய அதிகமாகிடுச்சு அந்த ஆணி. ஆஹா, எத்தனை முறை கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். இனிமேல் நம்ம கோவப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி அதிகமாக கோவப்படக்கூடாதுன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அப்போ சொல்லிகிட்டு இருக்கப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான், கட்டுப்படுத்தாத அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவன் முயல்கிறான். அவனால் முடியலை. அப்புறம் அடுத்த முறை 4-5 முறை தான் கோவப்படுறான். அப்போ ஓகே இன்னும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி மன உறுதியோடு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது 3வது வாரம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு முறை தான் கோவப்படுறான். அப்போ கோவப்பட்டானே 4வது முறை என்ன பண்ணுறான்னா, அவன் கோவப்படவே இல்லை. அதனால் அந்த ஆணியையும் மரத்தில் அடிக்கவே இல்லை. சரிங்களா அவர்களே? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சீராளன் ரொம்ப மகிழ்வாக இருக்கிறான். சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நம்ம கோவப்படவே இல்லை, ஒரு ஆணி கூட அறையலை அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான். அப்பா அவங்க அப்பாட்ட போய், அப்பா நான் இப்போ இந்த வாரம் முழுவதும் நான் கோவப்படல, அதனால் அந்த பெட்டியிலேருந்து ஆணியை எடுக்கவே இல்லைப்பா அப்படி சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறான். இனி நான் கோவப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்கிறான். அப்போ சொல்லும் போது அப்பா சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகனே இப்போது மரத்தில் இருக்க ஆணியெல்லாம் பிடுங்கிரு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே சீராளனும் அந்த மரத்தில் இருக்க ஆணியெல்லாம் பிடுங்கிறான். அப்போ பிடுங்கினானே அவன் ஆணி அடித்த அடையாளங்களை மரத்தில் அதிகமாக இருந்திருக்கு அந்த ஆணி எடுத்தோடனே. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இது மகனே நீ பார்த்தாயா, நம்ம கோவப்படுறோம் இல்லையா, கோபமாக பேசும் வார்த்தைகள் இந்த ஆணி போல தான், சரியா, அடித்த அடையாளம் போல தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அவர்கள் மனதில் பதிஞ்சு விடுகின்றன. ஓகேவா? அதனால் அந்த வரவை என்ன செய்தாலும் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு செயலுமே மரத்தில் அடித்த ஆணி போல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பழமொழி, அந்த மாதிரி தான். ஓகேவா அவர்களே? அப்போ அவன் சொல்கிறான், அப்பா இனிமேல் நான் கோவப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சீராலாம் சொல்கிறான். உடனே இதிலேருந்து என்ன செய்யுது உறவுகளே, என்ன தெரிகிறது, நான் என்ன சொல்கிறேன்னா, யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அதாவது ஒருத்தரை நம்ம இழிவாக பேசும்போதும் நம்ம ஒரு வார்த்தைகளை ஹார்ட்ஸாக பேசும்போது அவங்களுக்கு அந்த மனசில் ஆழ பதிஞ்சு விடுகிறது. அதனால் நாம் அந்த மாதிரி யாரையுமே இன்சல்ட் பண்ணி பேசக்கூடாது. நல்லா அமைதியாக பேசணும், நல்லா
கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு மட்டும் கோவப்படணும், அனைத்து விஷயங்களுக்கும் கோவப்படவே கூடாது. ஓகேவா உறவுகளே? ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வீடியோஸ் எல்லாம். ஓகே பாய். முக்கியமாக ஹைப்புங்கிறத மறந்துடாமல் டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் எல்லாமே போடுறத பொறுத்து தான் என்னோட சரிங்களா மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். போடணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். கொஞ்சம் பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய் பாய்.